ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்காக நாங்கள் கலர் பேப்பர் வாங்கினோங்க. ரிமைனிங் ஒரு 5 பேப்பர் இருக்குது. சரி, இது எடுத்து வச்சனாலும் கசங்கி போயிடும், இங்கேயும் போட்டுருவோம். பசங்கள்லாம் எடுத்து கசக்கி போட்டுருவாங்க. அதனால் சரி நம்மளே ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக செய்வோமே அப்படின்ட்டு இந்த பேப்பர்லாம் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒவ்வொரு சைஸாக கட் பண்ணிவிட்டு, இதுக்கு தேவை ஒன்றுமே இல்லைங்க. கலர் பேப்பர், ஒரு 10 ரூபாய்க்கு நீங்கள் கம் வாங்கிட்டு ஒரு சிசர் இருந்தால் போதும். அழகாக நம்மளே வீட்டு செவரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளே அழகாக டெக்கரேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எவ்வளோ பேப்பர்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். எங்கள்கிட்ட இருக்கிறது இவ்வளோ தான். இதை எடுத்துகிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் டிஃபர் ஆகணும். எடுத்து ஒவ்வொன்றையும் நம்ம கட் பண்ணிவிட்டு கம் போட்டு ஒட்டிட்டோன்னா நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப்பில், சன்ஃப்ளவர்னால் சன்ஃப்ளவர், லோட்டஸ்னால் லோட்டஸ், ரோஸ், இந்த மாதிரி என்ன கட்டிங் வேணாலும் நம்ம போடலாங்க. ரொம்ப ஈஸியும் கூட. இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கினோன்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். இது நம்மளாம் இந்த மாதிரி இது நம்ம செய்து பழகிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டை நம்மளே டெக்கரேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ எல்லோ கலரை விட ரோஸ் கலரோட ஹைட்டு கொஞ்சம் குறைச்சி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பேப்பரையும் இதே மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கணும். இது எந்த மாதிரி மடிக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி தாங்க. ரொம்ப ஈஸி கூட, பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம செல்லோ டேப் இல்லைன்னா கம் போட்டால் கூட நம்ம அங்கங்கே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுக்கு இப்போ என்ன நம்ம ஃப்ளார் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷேப் வரணும் இல்லைங்களா. இப்போ நான் சன்ஃப்ளவர் செய்யலான்ட்டு இருக்கேன். அதனால் சன்ஃப்ளவர் தகுந்த மாதிரி நான் கட்டிங் போடுறேன். இந்த மாதிரி எல்லாமே நம்ம வச்சுருக்கிற எந்தெந்த எல்லா பேப்பரும் நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ஒவ்வொன்றையும் எடுத்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஷேப் வரும். அது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பேப்பர்ஸுமே இதே மாதிரி தான் கட் பண்ணோம். அப்போ தான் அந்த இதழ்கள் ஒரே மாதிரி வர மாதிரி இருக்கும். ஒரே யூனிஃபார்மாக இருக்கும், பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும். கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க, இல்லைன்னா பேப்பர் வேஸ்ட் ஆகிடும். இவ்வளோ நேரம் செய்த வேலையெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணோன்னா ஒரு 45 மினிட்ஸில் செய்திடலாம். இந்த மாதிரி எடுத்து வச்ச ஒவ்வொரு பேப்பரையுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாதுங்க, பேப்பரோட ஹாஃப் இதாக கட் பண்ணணும். இப்போ 4 பேப்பர் எடுத்து வச்சோம், 3 கட் பண்ணிட்டோம். இன்னும் ரிமைனிங் 1 இருக்குது.